Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alladhi hadana lil Islam wa ma kunna linahtadiya lawla an hadana Allah. Thumma salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wasahbihi wasallam. தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் படித்து வரக்கூடிய ஷர்ஹு கத்ரின் நதா வபல்லி சதா என்ற தொடர்பாட வகுப்பில் இன்றைய தினம் 152வது பக்கத்திலே வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது முலாரியான ஃபியலினுடைய முப்பரிமாண நிலைமைகளில் ஆரம்பமாக ரஃபு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை சொன்னாங்க. அது பிறகு நஸ்பு செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை சொல்லி கொண்டு வந்தாங்க. கடைசியாக ஜெஸ்ம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை சொல்லி கொண்டு வரும் பொழுது அங்கே முலாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்களில் ஒரே ஒரு முலாரியான ஃபியலுக்கு மாத்திரம் ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்கள் ஆரம்பமாக தலபு ஃபியல், அது பிறகு லம்மா சம்பந்தமாக சொன்னாங்க. கடைசியாக நடந்த பாட வகுப்பில் லம்மாவுக்கு மத்தியிருக்கக்கூடிய ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் என்கிற செய்திகளை சொன்னாங்க. இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு முலாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்களில் 4வது ஆமில் அல்லாமு தலபியத்து. அல்லாமு தலபி என்றால் லாமுல் அம்ரு ஃபியலில் வரக்கூடிய அந்த லாம். அல் ஜாசிமுர் ராபி 4வது ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில் அல்லாமு தலபியத்து, ஏவல் கருத்தை தரக்கூடிய லாம் ஆகும். வஹிய தால்லத்து அலல் அம்ர், அதுவே அத்தால்லத்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். அலல் அம்ர் ஏவலை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். நஹு லியுன்ஃபிக் து சஅதி மின் சஅதி என்ற உதாரணத்தை போல, லியுன்ஃபிக் து சஅதின் வசதியுடையவன் செலவழிக்கட்டும், மின் சஅதிஹி அவனுடைய வசதியில் இருந்து அவன் செலவழிக்கட்டும். அதாவது ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா என்னென்ன வசதியை கொடுத்திருக்கானோ அந்தந்த வசதிக்கு ஏற்ற அடிப்படையில் அவர் தர்மங்களில் செய்யட்டும் என்கிற ஒரு பொதுப்படையான வசனமாக இதை எடுத்துக்கொள்ளவும் இயலும். அல்லது குறித்த ஆயத்தில் அது இடம்பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தை நம்ம பார்த்தோம்னால், கணவன் மனைவிக்கு மத்தியில் தலாக் விவகாரம் நிகழ்ந்து பிறகு இந்த பிள்ளைக்கு செலவழிக்கிறன்னு ஒரு கேஸ் ஒன்று வருமே, அப்போ அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது, குழந்தையினுடைய பராமரிப்பு சம்பந்தமான விஷயங்கள், அதுகளுக்கு செலவழிக்கிற நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கலாம். நடுத்தர உழைப்பை கொண்ட அல்லது வருமானத்தை கொண்டவர்கள் ஒரு மாதிரியும், கூடுதல் வருமானங்களை கொண்டவங்க, அதே போல் அடிமட்ட வருமானங்களை கொண்டவங்க எல்லாம் இருப்பாங்களே சமூகத்தில் பல்வேறு நிலைமைகளில், அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தைக்கு செலவழிக்கிற அந்த மனைவிக்கு செலவழிக்கிறத செய்யலாம். நாங்கள் சொல்லுவாங்களே தலாக்கு நிகழ்ந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை காசு கட்டுறேன்னு சொல்லி, அதான் உண்மையிலே அசல் வசனம். அது இல்லாமல் பொதுவாக ஒருவர் அவருடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செலவழிக்கட்டும் என்கிற அந்த வசனத்தையும் புரியலாம். இதில் இன்னொரு விளக்கமும் புரியலாம். என்ன தெரியுமா? அதாவது ஒவ்வொருத்தையும் எது இருக்குதோ அதில் இருந்து அவன் செலவழிக்கணும் அப்படின்னு வரைச்சேன். பணத்தில் இருந்து மட்டுமல்ல செலவு உண்டு வரும், எல்லாமே வரும். அறிவு உள்ளவன் அவனுடைய அறிவை மற்றவனுக்கு படித்து கொடுத்து செலவழிக்கணும். ஒருவனுக்கு அல்லாஹ்வுத்தாலா அனுபவ அறிவை கொடுத்திருந்தான், அந்த அனுபவத்தை அவன் பங்கு செஞ்சுக்கிறது. நற்குணங்கள் அல்லாஹ்வுத்தாலா கொடுத்திருந்தான், அந்த நற்குணங்கள்லேருந்து அவன் என்ன செய்கிறது, மற்றவனுக்கு அவன் வெளிப்படுத்துவது. அதே மாதிரி இன்னொரு பல்வேறு பொருளாதார நிலைமைகள் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அல்லாஹ்வுத்தாலா என்ன சொத்து செல்வங்களை கொடுத்தானோ அதிலிருந்து செலவழிப்பது, அப்படியும் புரியலாம் அந்த வசனத்தை. ஆனால் அது தஃப்சீர் விளக்கமே. இப்போ இது நம்ம இங்கே பேசுகிறது இலக்கணத்தில் லியுன்ஃபிக்கில் அன்ஃபக்க யுன்ஃபிக்கு என்கிற ஃபியல், அது அதாவது சுலாசி மசீது ஃபிஹில் அஃஅல வஸின், அதில் தான் இந்த லாமு தலப்ன்ற கூடிய லாமுல் அம்ரு வந்திருக்குது. லியுன்ஃபிக் அவன் செலவழிக்கட்டும் என அந்த சொல். அவித்துஆ சில சந்தர்ப்பங்களில் இதே மாதிரியான சீகாவாக இருந்தாலும், அதாவது அம்ரு காயிபுடைய சீகாவாக இருந்தாலும் அதுக்கு துஆவுடைய அர்த்தம் கொடுப்பாங்க, பிரார்த்தனை. எப்படி உதாரணமாக லியக்லி அலைனா ரப்புக, உமது இரட்சகன் எங்களுக்காக தீர்ப்பு சொல்வானாக. தீர்ப்பு சொல்லட்டும் இல்லை, அல்லாஹுக்கு நம்ம கட்டளை பிறப்பிக்கலாமா? உமது இரட்சகன் எங்கள் மீது தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு ஏவல் கருத்து நமக்கு சொல்றாது. கட்டளைகள் நம்ம யாருக்கு பிறப்பிப்போம்? உயர்
அந்தஸ்தில் உள்ளவர் தான் அவரை விட கீழே உள்ளவங்களுக்கு கட்டளை பிறப்பிப்பாங்க. நல்லா வழங்கிடுங்க. அந்த ஏவல்ங்கிறது அம்ருங்கிறது இது உசூல் ஃபிக்ஹ்ல மிக முக்கியமான ஒரு பகுதி. சொல்லுவாங்க என்னன்னா, நான் ஒரு ஆளுக்கு கட்டளை பிறப்பிப்பதாக இருந்தால், ஏவல் செய்வதாக இருந்தால், கண்டிப்பாக அவர் என்னை விட தாழ்ந்தவராக இருக்கணும். படித்தரத்தில் இப்போ ராஜா குடிமக்களுக்கு ஏவுவார், ஏவல் வரும். ஒரே சமநிலையில் இருக்கக்கூடியவங்க. உதாரணமாக நான் என் ஃப்ரெண்டுக்கு என் சம வயசில் இருக்கார், என்னைய மாதிரியே படிச்சிருக்காரு, எல்லா விஷயங்களும் என்னைய மாதிரியே அவர் இருக்கார். நம்ம சொல்லுமே நம்மளோட ஃபெலோ ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு நான் ஏவுறது ஏவல் என்று அங்கே சொல்கிறார். அது கரப்பில்லை, அம்ரு அல்லது அது இல்திமாஸ். சம வயதுடையவங்களுக்கு ஏவுறது இல்திமாஸ், வேண்டுகோள் அப்படின்னு வாங்க. இன்னொன்று இருக்குது, என்னையை விட படித்தரத்தில் உயர்ந்த ஒரு ஆள், அப்படிப்பட்ட அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம முன்வைக்கிறதுக்கு நாங்கள் சொல்ற பிரார்த்தனை அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம அல்லாஹிடத்தில் கேட்கறது யா அல்லாஹ் என்னை நீ பாதுகான்றது அல்லாஹ்வுக்கு கட்டளை அல்லது, அது பிரார்த்தனை. யாரன் என்னை பாதுகாரு, என்ன பாவத்தை மன்னிச்சிரு நம்ம சொல்லும் பொழுது அது துஆன்னு தான் சொல்கிறேன். அப்போ துஆ இல்திமாஸ் அம்ர். என்ன வித்தியாசம் கேட்டால், அம்ருங்கிறது உயர் படித்தரத்தில் உள்ளவர் தாழ்ந்தவரை பார்த்து ஒரு விஷயத்தை ஏவுறது. இல்திமாஸ் சம வயதுடையவர்கள் தங்களுக்கு மத்தியில் என்னது ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறது. துஆ என்கிறது படித்தரம் குறைந்தவர் படித்தரம் கூடிய ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை முன்வைக்கிறது. ரைட். அவித்துஆ நஹு லியக்தி அலைனா ரப்புக, உமது இரட்சகன் எங்கள் விடயத்தில் தீர்ப்பு சொல்வானாக. அது துஆ, பிரார்த்தனை. அப்போ இங்கே கலா யக்தி என்கிற ஃபியல்ல லாமு தலப் லியக்தி இப்போ லாம் வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். எங்கே ஜெஸ்ம் யா ஹதுஃப் செய்யப்பட்டது. கலா யக்தி, யக்தின்னு ஒரு யாவோடு இருக்கும். அந்த யா ஹதுவு செய்யப்பட்டமை தான் அதற்கான ஜிஸ்ம். அல் ஜாசிமுல் ஹாமிசு, ஐந்தாவது ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில் லா அத்தலபியத்து, அதாவது எதிர்மறை ஏவலை காட்டக்கூடிய லா. எதிர்மறை ஏவல்கள் விலக்கல், செய்யாதே, போகாதே, அநியாயம் செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்றது, செய்ய வேண்டாம் அப்படி கருத்துல வர்றது. அப்போ இது இந்த எதிர்மறை ஏவலை காட்டக்கூடிய லா என்ற அர்த்தம் வஹியத்தாலத்து அல்ல நஹி, நஹியை அறிவிக்கக்கூடியதாகும். வஹி என்றால் அது, அத்தாலத்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கும், அல்ல நஹி நஹியை அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். நஹு லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைக்காதே, இது ஏவல். ஆனால் என்ன ஏவல்? அது எதிர்மறை ஏவல். எதிர்மறை ஏவல் தலபு தர்க், தலபு ஃபியல் அல்ல. தலபு ஃபியல் செய்யுமாறு ஏவுவது, தலபு தர்க்குங்கிறது விடுமாறு வேண்டுவது, விடுமாறு வேண்டுவது. லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹுக்கு இணை கற்பிக்காதே. இதுலேயும் என்ன வரும்? துஆ வரும். எப்படி? உதாரணமாக நாங்கள் படித்தரம் குறைஞ்சிருக்கோம், அல்லாஹ் எங்களை விட அந்தஸ்தில் உயர்ந்தவன். அப்போ அந்த அல்லாஹ் எடுத்து நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறோம்? அவித்துஆ, எப்படி? அவித்துஆ ஊ இல்லையா, லத் தலபியத்து, அதுபோல் அவித்துஆ அல்லது அவித்துஆ ஈன்னு சொல்லலாம். லா அத்துஆ, துஆ உடைய லா முலாஃபிலஹி படி வச்சு என்ன வரும்? ஜெர்ரு வரலாம், வைக்கலாம் நமக்கு. நஹு லா துஆஹித்னா, லா துஆஹித்னா, எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே. அப்போ குற்றம் பிடித்து விடாதேன்னு சொல்லாமல் எங்களை நீ குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. எப்படி கருத்து வாசிப்பானோல்? பழைய பகுஜிஹோல் அப்படித்தான் கருத்து வாசிப்பானோல். எப்படி கருத்து வாசிப்பானோல்னா, லா துஆஹித்னா, எங்களை நீ குற்றம் பிடிக்காமல் இருப்பாயாக. அந்த துஆ கருத்தை முழுமையாக வெளிப்படுத்துவான். அந்த மாதிரி தான் கருத்து வாசிப்பாங்க. அதுமே எனக்கு அது சரி மாதிரி தான் படுகுது. ஏன்னா துஆவுடைய கருத்து அப்படித்தான் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண வேணும். எனவே ஃபஹாதிஹி ஹுலாசத்துல் கவுல் ஃபீமா யஜிசிமு ஃபிஅலன் வாஹிதன். ஃபஹாதிஹி, இதுதான் ஹுலாசத்துல் கவுல், சுருக்கம், சமரி. ஃபீமா யஜிசிமு ஃபிஅலன் வாஹிதன், ஒரே ஒரு முதாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய விஷயத்தில் சுருக்கம், சாராம்சம் இதுதான். அப்போ மொத்தமாக 5 விஷயங்கள் வருது பார்த்தீங்களா? முதாரியான ஒரே ஒரு முதாரியான ஜிஸ்ம் செய்யக்கூடிய அம்சங்கள் 5 வருது. ஒன்று தலபு, மற்றது லம், அடுத்த லம்மா, லாமுல் அம்ர், லாலின் நஹி அப்படின்னு சொல்லி இந்த 5 விஷயங்கள் வருது. இவைகள் தான் என்னது? முதாரியான ஃபியலுக்கு, ஒரே ஒரு முதாரியான ஃபியலுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில் வர்க்கங்கள். வ அம்மா மா, இன்னும் ஒன்றை பொறுத்தவரை யஜிசிமு ஃபிஅலைனி, 2 ஃபியல்களுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஒன்றை பொறுத்தவரை
இரண்டு ஃபியட்களுக்குன்னா ஷரத்து ஜவாபு என்கிற அடிப்படையில் இரு முதாரியான ஃபியட்களுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்களை பொறுத்தவரையில் ஃபஹுவ இஹ்தா அஷரத்த அதாத்தன், அது 11 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. என்னது பார்ட்டிகல்ஸ்? இடைச்சொற்கள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதாத்துங்கிறது இப்போ ஆமிலுக்கு சொல்ற இன்னொரு பெயர். 11 ஆமில்கள் இருக்குது. வஹிய இன், முதலாவது இன் ஷரத்துக்கும் ஜவாபுக்கும் ஜிஸ்ம் செய்யும். ஈயஷ யுத்ஹிபுக்கும், ஈயஷ அவன் நாடினால், யுத்ஹிபுக்கும் உங்களை அவன் போக்கி விடுவான். போக்குற நேரத்தை அழிக்கிறது. அவன் நாடினால் உங்களை அழித்து விடுவான். ஐன, அடுத்தது இப்போ ஐன. இப்போ ஐனைங்கிறது இப்போ நம்ம சாதாரணமாக ஐனல் கலம், எங்கே பேனை, ஐனல்லாஹ் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஐனன்றது எங்கேன்னு கருத்து வந்தாலும் முதாரியான ஃபேலுக்கு முன்னால் வரும் பொழுது அந்த ஐனவுக்கு அர்த்தம் வேற. அப்போ அது சும்மா தனியாக வரையும் மாட்டுது. ஐன மா அப்படின்னு சொல்லித்தானே என்னது வரும், அந்த மாவோட சேர்ந்து தான் வரும். ஐன மா, அந்த ஜாயிதத்தான் ஒரு மாவோட சேர்ந்து தான் அது வரும், சும்மா வராது. ஐன மான்ற மாதிரி தான் வரும். அது பாருங்க, உதாரணம் காட்டிக்கிறாங்க. ஐனமா தகூனு யுதுரிக்குமுல் மவுத். ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்த போதிலும், ஐனமா தக்கூ நீங்கள் எங்கிருந்த போதிலும், யுதுரிக்குமுல் மவுத் மரணம் உங்களை வந்தடையும். ஸ்ரீலங்காவில் இருந்தால் தாண்டி இல்லை இல்லையா, எங்கே உலகத்தில் எந்த மூளை முடுக்குள்ள இருந்தாலும் மவுத் வரும். கட்டப்பட்ட பலமாக உயர்த்தி கட்டப்பட்ட கோபுரத்தில் நீங்கள் இருந்தாலும் மரணம் வரும். ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மவுத் வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, கட்டப்பட்ட பலமாக உயர கட்டப்பட்ட கோபுரங்களுக்குள்ள நீங்கள் புகுந்து கிடந்தாலும் அங்கேயும் எனது எங்களோட மலக்குள் மௌத்து வந்து தான் ஆகுவார் அப்படிங்கிற செய்தி. அப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐனமா தக்கூனு, தக்கூனு காணைய கூணு, அதில் தக்கூனு தக்கூனானி தக்கூனூன்னு. அப்போ ஐனமா வந்த உடனே ஜெசிம் நடந்திருக்குது. ஐனமா தக்கூனூன்னு வருது, நூன் விழுந்து நூன் ஹல்ஃப் செய்யப்பட்டு ஜெசிம் வருது. யுதுரிக் என்கிற அந்த ஜவாபுலையும் ஜெசிம் வந்திருக்கு. ஈயஷ யுதுஹிபுக்கு மேல் வசனத்தில் பாருங்க, யஷ என்கிற ஷரத்துக்கு இன் ஜிஸ்ம் செஞ்சிருக்குது. யுதுஹிப் என்கிற ஜவாபுக்கும் ஷரத் ஜிஸ்ம் நடந்திருக்கு. அப்போ எப்படி அதுக்கெல்லாம் ஈராப் வாசிக்கிற? ஈயஷ யுதுஹிபுக்கும் இன் ஹர்ஃபு ஷரத்தின், இன் ஹர்ஃபு ஷரத். யஷ ஃபியல் முதாரி மஜ்சூம் லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா. யுதுஹிப் ஃபியல் முதாரி லமீருஹு ஃபாயில் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா. கும் என்கிறது மஃபூல் பிஹி. சொல்லுவாங்க வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த், வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த். இந்த ஜும்லா ஷரத்துக்கு ஜவாபுண்டு. அதே மாதிரி தான் ஐனமா தக்கூன் யுதுரிக்குமுல் மவுத் ஈராபாசிக்கும் பொழுது ஐனமா, ஐன தானே, ஐன என்கிறது இஸ்மு ஷர்த் ஜாசிம், இஸ்மு ஷர்த் ஜாசிம். மா ஜாயிதா. தக்கூனு ஃபியல், தக்கூனு ஃபியல். நம்ம தக்கூனு ஃபியல் தாமாகவும் வைக்கலாம், நாக்கிஸாகவும் வைக்கலாம். தாமாக வச்சால் தக்கூனு ஃபியல் தாம், லமீருஹு இஸ்மு தாம் வல் ஜும்லா ஃபியலியா ஷர்த்தியா. யுதுரிக் ஃபியல் மஜ்சூம் தானே ஃபியல். கும் என்கிறது மஃபூல் முகத்தம், மஃபூல் பிஹி முகத்தம். அல் மௌத்து தான் ஃபாயில் முஅக்கர் வல் ஜும்லா ஃபியலியா ஹபரியா வல் ஜும்லத்து ஜவாபுன் லிஷர்த்தி. அடுத்தது வ ஐயுன், இன்னும் ஐயுனுமாகும். நஹு ஐயம்மா தது, இந்த ஐயிலையும் மா சேர்ந்து வரும். எப்படி அந்த தக்கூனு நாக்கிஸ் தானே, ஓ எப்படி நீங்க சாலிமாம வைக்கலும் சொன்னீங்க? அதாவது தக்கூனு என்கிற காண யக்கூன் என்கிறது ஃபியல் நாக்கிஸாகவும் வரும், ஃபியல் தாமாகவும் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், நாக்கிஸாக வச்சா எல்லா இடங்கள்லையும் இல்லை, சில இடங்கள்ல தான் அந்த ரெண்டுக்கும் இடம்பாடு இருக்கும். பெரும்பாலும் நாக்கிஸாகத்தான் 99.99 நாக்கிஸாகத்தான் வரும் அந்த ஃபியல் காண. அப்போ அந்த அப்படி வரும் பொழுது காண நாக்கிஸாக வச்சா நமக்கு அதுக்கு இஸ்ம் ஹபர் எல்லாம் வரும், இஸ்ம் ஹபர் எல்லாம் வரும். தாமாக வச்சோம்னா அதுக்கு என்ன வராது, ஹபர் சொல்ல வேண்டிய தேவையொண்டு இல்லை, ஹபர் வராது. இப்போ உதாரணமாக குர்ஆன்ல மிக பிரபலமான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதாரணம் தான் வ இன் கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா. அதாவது கடன் கொடுக்கப்பட்டவர்கிட்ட வசதி இல்லாட்டி நம்ம அவருக்கு கால அவகாசம் கொடுக்கணும் என்கிற வசனம். அல்ல வ இன் கான து உஸ்ரத்தின் ஃபனதிரத்துன் இலா மைஸரா. பெரும்பாலும் இந்த ஷரத்துகளோட வரும்பொழுது அந்த காண என்னது தாமா வாரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்கு.
அப்போ என்னது இன்கான தூ உஸ்ரத்தின்ல கானவுடைய இசும் தான் தூ, அதனால தான் ரஃபு செய்யப்பட்டிருக்கு. தூ வாவுக்கு ரஃபு நடந்திருக்கு. ஹபர் எங்கன்னா ஹபர் தேவையில்ல அதுக்கு. என்ன கேட்டால் அந்த இடத்துல கானை வந்து தாம்னு சொல்லுவாங்க. கான தாம். தாம்னு என்ன அர்த்தம்? அந்த கானவுக்கு வந்து ஹசல உடைய அர்த்தம் வரும். ஹசல நேருதல், நேர்ந்து விடுதல், ஆகி அதுக்காவது இந்த ஆகி விட்டான் மாறி விட்டான் அப்படின்னு இல்லாமல் இருக்கிற என்ற கருத்தில் வரும். இருக்கிற நீங்கள் எங்கே இருந்தாலும், இப்போ உதாரணமாக நம்ம ஜெய்துன் ஆல், இப்போ கான ஜெய்துன் ஆலிம் என்றால் ஜெயித் ஆலிமாக ஆகிவிட்டான்னு சொல்லுவோமே, ஆகிவிட்டான் மாறிவிட்டான் நம்ம சொல்லுவோம் கருத்து. அப்படி கருத்து சொல்றல இந்த சும்மா மொட்டையா இருக்கிற. நீங்க எங்க இருந்தாலும், நீங்க எங்க இருந்தாலும் எப்படி கருத்து வராது. எங்கேயாக நீங்கள் ஆகிவிட்டாலும் அப்படி கருத்து வாசிக்கிறல்ல. எங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வரும். சரி, அடுத்தது பாருங்க மக்கள். ஐயு என்கிறதும் என்னது? ஜெஸ்ம் செய்யக்கூடிய ஆமில்களை உண்டு. அதுவும் மாவோட சேர்ந்து தான் வரும். ஐயம்மா அல்லது ஐயும்மான்னு பெரும்பாலும் நஸ்பு செய்யப்படுத்தான் வரும். ஐயம்மான்னு நஸ்பு செய்யப்படுத்தான் வரும். ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்ன. ஐயம்மா ததுஉ, எதை என்னப்பா கூறி நீங்கள் அவனை அழைத்தாலும், என்னப்பா நீங்கள் என்ன எதை நீங்கள் அழைத்த பொழுதிலும் என்றால் எவ்வாறு நீங்கள் அந்த அல்லாஹுவை அழைத்த பொழுதிலும், ஃபலஹுல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அந்த அல்லாஹுக்கு நீங்கள் அந்த அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. அப்போ அல்லாஹுக்கு திருநாமங்கள் உண்டு என்கிறத அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் தௌஹீதுல் அஸ்மா வசிஃபத் பகுதியில் சொல்லுவாங்க. நம்ம அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள் எத்தனை, அது அக்கீத சம்பந்தமான பாடம். 99 திருநாமங்கள் இருப்பதாக சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் இருக்குது. இருந்தாலும் வேறு ஹதீஸ்களில் அல்லாஹு தாலாவுக்கு ஏராளமான திருநாமங்கள் இருப்பதாக வந்திருக்குது. அவு பிகுல் இஸ்மின் லக்க சம்மைத்த பிஹி நஃப்ஸக், யா அல்லாஹ் நீ எந்தெந்த பெயர்களை கொண்டெல்லாம் உனக்கு பெயர் வைத்திருக்கிறாயோ அந்த பெயர்களை கொண்டெல்லாம் உன்னை பிரார்த்தனை செய்கிறேன். அவிஸ்தர்த பிஹி ஃபி இல்மிக்க, நீ எங்களுக்கு கற்றுத்தராமல் உனது அறிவில் எதையெல்லாம் உனக்கு திருநாமமாக வைத்திருக்கிறாயோ அத்தனை பேர்களை கொண்டும் நான் உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு வரும் பொழுது அல்லாஹு தாலா அவனுக்கு எத்தனை பேர்களையும் அவனுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அதிகாரம் அவனுக்கு இருக்கு. அப்போ அதனால அப்போ 99க்கு என்ன விளக்கம் சொல்ற? நான் 99 விளக்கம் சொல்லுவோம் என்னென்று கேட்டால், அது இலக்கம் நாடப்படாமல் எண்ணிக்கைகள் சொல்லப்படுறது அப்படி ஒன்று இருக்குது. இப்போ உதாரணமாக நான் எப்படி உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் சொல்லுவேன் வந்து எனக்கிட்ட 100 ஆடு இருக்குது, நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க என்கிட்ட 100 ஆடு இருக்குது, நான் கொடுக்க போறேன். உண்மையில் அங்க போய் பார்த்தீங்கன்னா 100 இல்லை 200 ஆடு இருக்குது. கொடுக்கப்படுவதற்கு தகுதியான அல்லது அவர் கொடுக்கறதுக்கு உத்தேசித்த ஆடுகளினுடைய கூட்டுத்தொகை தான் என்னது 100. அதான் அவர் சொல்லியிருக்கார். அவருக்கு என்னோட 100 ஆடு இருக்குன்னு. அது 100 ஆடு இருக்குன்னா 100க்கு மேல ஆடு இல்லாம இல்லை. போய் காலையை போய் பார்த்து இருக்கும் ஆடு இருக்கும். ஆனால் அவர் கொடுப்பதற்கு உத்தேசித்திருக்கிறார் அல்லது கொடுக்கறதுக்கு தகுதின்னு சொல்லி அவர் கருதின ஆடுகளினுடைய கூட்டுத்தொகை 100. நான் சொல்ல போறேன் அப்படின்னா, வீட்டை ஒரு 30 தென்னை மரம் மட்டும் இருக்குது, தேங்காய் பறிக்க கிடக்கு, வாரிங்களா மாமா அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆளை தேங்காய் பறிக்கிற ஒரு ஆளை கூப்பிடுறேன். வீட்டை ஒரு 30 தென்னை மரம் இருக்குது, தேங்காய் பறிக்கணும் அப்படின்ட்டு. உண்மையிலே 30 தென்னை மரம் தான் அங்கே இருக்குதுன்னா இல்லை, அதை விட கூட இருக்கும். ஒரு 50 தென்னை மரம் அவர்கிட்ட இருக்குது. அப்போ ஏன் 50 அவர் சொல்லலை? ஆனால் அவர் தேங்காய் பறிக்கணும்னு 30ல் கருதுறாரு. அப்போ சில சந்தர்ப்பங்கள் நம்ம சில எண்ணிக்கைகள் சொல்லுவோம் என்னென்னு கேட்டால், அதை நாடி சொல்றல, அதை வரையறுத்து சொல்றல, இத்தனை தான் அப்படின்னு சொல்றல. நம்ம சில தொகைகள் நம்ம சொல்லுவோம். அப்போ எனவே வந்து அந்த எண்கள் விஷயத்தை நம்ம கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் டீல் பண்ணணும். இப்போ ஹதீஸ் எப்படி வருது? இன்னலில்லாஹி திஸ்அத்தன் வ திஸ்ஈன இஸ்மன் ஃபமன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னah. அல்லாஹுக்கு 99 திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அவற்றை சரியாக மனனம் செய்து அதற்கேற்ப நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் போவார். அப்போ 99 திருநாமங்கள் தாண்டி நபி அவங்க சொல்லலை. நல்லா உலகம் எடுத்துக்கணும் துண்டை நம்ம என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த 99 திருநாமங்கள்னு சொல்லப்படக்கூடிய திருநாமங்களை ஹதீஸ்களில் மொத்தமாக நமக்கு பார்க்க இயலுமா அப்படின்னு கேட்டால், மொத்தமாக ஹதீஸ்களில் வந்து அல்லது ஒரு குறித்த குர்ஆன் ஆயத்திலேயோ அப்படி ஒன்று இல்லை. அதில் இப்போ குர்ஆன்ல பின்னுக்கு அந்த அட்டையில் எழுதி தானே இருக்கிறாங்க. என்னது? அல்லாஹுலா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீமுல் மலிகுல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைம் அப்படி போகுது. அப்போ அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாக்கு என்ன சொல்றேன்? அதில் 5 இஸ்ம்கள் இருக்குது ஆட்சேபனைக்குரியது. அது வந்து அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் வரிசைக்குள்ள வராது. அது வந்து முகாபல அல்லது முஷாக்கல் அமைப்பில் வராது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வரும் அந்நாஃபிஉல்லார் இருக்குது. நாஃபி பயனளிப்பவன், அல்லார் தீங்கு செய்பவன். அல்லாஹ் தீங்கு செய்பவன் என்று சொல்வது அல்லாஹுக்கு பொருத்தமானது மாதிரி நமக்கு என்னது
வளங்கள்ல அல்லாஹ் தான் என்னது எல்லாத்தையும் ஏற்படுத்துகிறான். எல்லாரையோ ஏற்படுத்துறது அல்ல தான். ஆனால் வந்து என்னது அப்படி நமக்கு சொல்ல கஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டால் அல்லாஹினுடைய திருநாமம் என்கிறதுக்கு வந்து அந்த லார் என்கிற சொல்ல சேர்க்கறது எனக்கு அவ்வளோ பெரிய ஆரோக்கியம் மாதிரி வழங்கலை. அதே மாதிரி அல் முஹ்ஸி இழிவுபடுத்துபவன், அல் முன்தகிம் துன்திகாம் பழி வாங்குபவன், இதெல்லாம் அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்கள் லிஸ்ட்டுக்குள்ளே வராது. அப்படி ஒரு 5 திருநாமங்கள் அதுக்குள்ள ஆட்சேபனைக்குரியதாக இருக்குது. அதுகளுக்கு நாங்கள் சொல்கிறோம் என்னென்னா அல்லாஹினுடைய சிஃபாத் இஹ்தியாரியா, அல்லாஹ் நாடி செய்யக்கூடிய பண்புகளோடு சம்பந்தப்பட்டது. பழி வாங்குவதாக இருந்தாலும் தான், மற்ற அல்லாஹினுடைய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனைகள், அல்ல சொல்வார் முமீத் என்று அல்லாஹு தாலா இறக்கச் செய்பவன் அப்படின்னு சொல்லிண்டு. அப்போ இதில் வந்து இது அல்லாஹுடைய திருநாமத்தில் நம்ம சேர்க்கிறதா அல்லது அல்லாஹினுடைய செயல்களோடு சேர்க்கிறதா? அல்லாஹினுடைய செயல்கள் சிலது இருக்குது செயல், அல்லாஹினுடைய பண்புகளோடு சம்பந்தப்பட்டது அஃஆல் இஹ்தியாரியா. அப்போ அந்த மாதிரியான விஷயம் இப்போ அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு இறங்குறது அல்லாஹ் நாடி செய்கிறது. அல்லாஹு தாலா பேசுபவன் என்று சொல்றது முத்தக்கல்லிம்ங்கிறது அல்ல நாடும் பொழுதெல்லாம் அவன் பேசுவான் அந்த மாதிரி. எனவே ஐயம்மா தது ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் எதை எனது அழைத்த போதிலும் அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு. வமன் இன்னும் மண்ணுமாகும் மையமல் சூஅன் யுஜ்ஸபிஹி, மையமல் சூஅன் யுஜ்ஸபிஹி, யார் ஒரு தீமையை செய்கிறாரோ, சூனர் கெடுதி தீமை, அதாவது நல்ல காரியம் அல்லாத எல்லாமே சூ, அதான் அது அர்த்தம். அப்ப யாராவது ஒரு தீங்கை செய்தால் யுஜ்ஸபிஹி அதற்குரிய தண்டனையை அவர் பெறுவார். மையமல் சூஅன் யாராவது ஒரு தீமையை செய்தால் யுஜ்ஸபிஹி அதற்கான தண்டனை அவருக்கு கூலியாக கிடைக்கப்படும். அந்த மஜ்ஹூல் கருத்து. அப்ப யுஜ்ஸங்கிறது ஜிஸ்ம் நடந்திருக்குது, யமல் ஷர்த்து அடிப்படையில் ஜிஸ்ம் நடந்திருக்குது. யுஜ்ஸ அது ஜவாம். அப்ப யுஜ்ஸ என்ன சர்ஃப் அதுக்கு? ஜஸா யஜ்ஸி ஜஸாஅன் ஃபஹுவ ஜாஸின் வஜுஸிய யுஜ்ஸா, முலாரி வடிவம், முலாரி மஜ்ஹூல் வடிவம் யுஜ்ஸா. இப்போ யுஜ்ஸாவில் ஜாவுக்கு பிறகு ஒரு யா ஒன்று இருந்திருக்குது, அதுதான் ஜிஸ்முக்காக வேண்டி ஹதுஃப் செய்யப்பட்டிருக்குது. சரி, அப்ப அதுக்கு மேல உள்ள வசனத்துல ஐயம்மா தது ஃபரவுல் அஸ்மாவுல எங்க ஷர்த்து ஜவாபு? தது ஊ, தது ஊன்னு இருக்கும். அங்க தது ஊனையில தஆ எது ஊ என்கிற அந்த ஃபியல், எது ஊ எது ஊவானி எது ஊன தது ஊ தது ஊவானி எது ஈன தது ஊ தது ஊவானி தது ஊன, அந்த தது ஊனையில வரக்கூடிய அந்த நூன் ஹதுஃப் செய்யப்பட்டிருக்கு ஜிஸ்முக்காக. அப்ப எங்க ஜவாபு? ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னாங்கிற ஜும்லா அந்த 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 துண்டு தான் என்னது ஜவாம். அந்த அந்த அதுல எங்க இப்போ ஜிஸ்ம்? அங்க ஃபியலே இல்லையே. ஃபியல் வராட்டி அந்த நேரத்தில் நம்ம ஃபா சேர்க்கணும். ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா அந்த ஃபா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா. அப்போ சந்தர்ப்பங்கள்ல ஜவாபுல என்ன வராது? முதாரியான ஃபியல் இருக்காது. முதாரியான ஃபியல் இல்லைன்றால் அந்த சந்தர்ப்பங்கள் நம்ம ஃபாவை சேர்ப்போம். அப்போ அங்கே மஹல்ல நஸ்பு இருக்கு, ஜெஸ்ம் இருக்கலாம், என்ன மஹல்ல ஜெஸ்ம் இருக்கலாம், மற்றபடி என்ன இருக்காது. லெஃப்ட்லன்னு எங்கள் ஜெஸ்ம் செய்யறதுக்கான ஃபியல் இல்லையே. ஃபியல் இல்லாட்டி என்னது? அங்க அமல் இல்லைன்னு அர்த்தம். சரி, வமா தஃப் அடுத்தது வமா இன்னும் மாவுமாகும் நஹு வமா தஃஅலு மின் கைரி யஅலம்ஹுல்லாஹ், ஏதேனும் ஒரு நலவை நீங்கள் செய்தால் யஅலம்ஹுல்லாஹ் அதை அல்லாஹ் அறிவான். வமா ஒன்றை, தஃஅலு நீங்கள் எதையாவது ஒன்றை செய்தால், மின் கைரி நலவில் நின்றும் தான். அப்ப நலவில் நின்றும் தான் எதையாவது ஒன்றை நீங்கள் செய்தால் யஅலம்ஹுல்லாஹ் அல்லாஹ் அதை அறிவான். அல்லாஹ் அதை அறிவான். நீங்கள் எந்த நலவு செஞ்சாலும் அதை அல்லாஹ் அறிவான். நீங்கள் அதை பகிரங்கப்படுத்தி அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்று கிடையாது. அது அல்லாஹ்க்கு தெரியும். அப்போ இங்கே வந்து மா என்கிற அந்த ஷரத்துடைய அந்த ஆமில் தஃஅலூன என்கிற ஃபியலுக்கு ஜெஸ்ம் செஞ்சிருக்குது ஷரத் என்கிற அடிப்படையில். ய எலம் ஹுல்லாவில் ய எலம் என்கிற ஜவாபுக்கு ஜெஸ்ம் நிகழ்ந்திருக்கு. அடுத்தது மஹ்மா. மஹ்மா என்கிறது என்ன செய்யும்? முதாரியான ஃபியலுக்கு ஜெஸ்ம் செய்யும். ககவுல் இம்ரு இல் கைஸ், இம்ரு உல் கைஸினுடைய கூற்றை போல. இம்ரு உல் கைஸ் என்கிறவர் ஜாஹிலிய கால புலவர்களை ஒருவர். அப்ப அவர் நரகவாசி என்று ரசூலுல்லாஹ் அடித்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அவ்வளவு என்னது அவருடைய செயற்பாடுகள் என்னது நல்லா இல்லை. பெரும்பான்மையான கவிஞர்களை நீங்க பார்க்கலாம். என்னது அல்லாஹு தஆலா அவங்களை வந்து சொல்றான், குல்லு அஃபாக்கின் அசீம், பாவிகள் இட்டு கட்டுபவர்கள் இல்லாததை புனைந்துரைப்பவர்கள் தான் அல்லாஹ் தஆலா. கவிஞர்கள் ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல புகழ்னு சொன்னதாக இல்லை. கவிதையே அல்லாஹு தஆலா டோட்டலி என்ன செய்யறான், அதை கூடாது. இந்த மாதிரி தான் அல்லாஹ் தஆலாவுடைய அந்த வசன அமைப்புகள் இருக்கு பாருங்க. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு இன் ஹுவ இல்லா திக்ரு குர்ஆன் முபீன். அடையப்பா நம்ம நபிக்கு கவிதையை படிச்சு கொடுப்போம் இல்லை, கவிதை அவருக்கு தேவையும் இல்லை.
ஒரு நல்ல மனுஷனுக்கு என்னது காதல் கவிதைகள், அந்த கவிதை இந்த கவிதைன்னு சொல்லி கவிதைகள் தேவைப்படா, அது தேவையில்ல அவருக்கு. அது அவர் நல்லவருக்கு தேவைப்படாது இந்த கவிதைகள்ங்கிறது உப்பு மாதிரி பயன்படுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னு. அதே மாதிரி தால சொல்றான் என்னன்னு கேட்டால், இந்த ஷைத்தான்கள் இறங்குவது இந்த கவிஞர்களிடத்துல தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்னது அந்த கவிஞர்கள் விஷயத்துல கொஞ்சம் வஷு அரா உயத்தபிஹுமுல் காவுன், அதாவது கவிஞர்களை வந்து என்னது ஒரு ஜாதி புறம்போக்கிகள் தான் பின்பற்றுவார்கள் அப்படின்னு எல்லாம் அல்லாஹ் தஆலா கவிஞர்களை பொறுத்தேற சுத்துறது அவங்களையோ அல்லாஹ் தஆலா புகழ்னு சொன்னதாக நான்டா குர்ஆன்ல எங்கேயுமே காணலை. நீங்க கொஞ்சம் பாருங்க. ஆனா இஸ்லாத்துக்காக வேண்டி என்னது அதாவது சிறந்த கவிதைகளை பாடிய நல்லவங்க இருக்காங்க. உதாரணமாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ஒரு சிறந்த கவிமாக ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அழகிய எனது கவிதைகள் பாடியிருக்காரு, இல்லை நம்ம சொல்றதுக்கு இல்லை. இன்னும் சில நாட்கள் ரசூலுல்லாஹ் புகழ்ற பேர்ல எல்லை மீறி போயிருக்காங்க. உதாரணமாக பூசைரி மாதிரியான நாட்கள் இல்லையா, அவர் இடத்துல படிக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தை படிக்கிறாரு. யா அக்ரமல் ஹல்கி மாலிமன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுதூஸில் ஹதீஸில் அமமி வ இன்ன மின் இல்மிக இல்மல் லௌஹி வல் கலமி. ஓவரா போயிட்டார் வந்தீங்க. என்ன சொல்றாரு? யா அக்ரமல் ஹல்கி மாலிமன் அலூது பிஹி சிவாக இந்த ஹுதூஸில் ஹதீஸில் அமமி. மிகப்பெரிய சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் உங்களை அன்றி வேறு யாரிடத்துல நான் தஞ்சம் புகுறது. அது மட்டுமில்லை, உங்கள்கிட்ட வந்து இல்முல் லௌஹு, அதாவது லௌஹுல் மஹ்ஃபூதுடைய அறிவெல்லாம் இருக்குது. அது அல்லாஹ்க்கு மட்டும்தானே தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா அந்த அறிவெல்லாம்? நபி அவங்களுக்கு அப்படி இல்முல் லௌஹுல் மஹ்ஃபூதுடைய அறிவு, அதாவது லௌஹுல் மஹ்ஃபூதுடைய அறிவெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது. அல்லாஹ் எதை வஹியா அறிவிச்சு கொடுத்தானோ அது சொன்னாங்க நபி அவங்க. மற்றதெல்லாம் என்னது சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அவனோட வச்சுக்கிறான். அது எந்த ஒரு நபிக்கும் தெரியாது, எந்த ஒரு மலக்குக்கும் அந்த ரகசியங்கள் தெரியாது. அப்போ அதில் பூசேரி அவர் படிக்கிற அந்த துண்டு எனது ஆட்சேபனைக்குரிய துண்டு. இன்னமின் இல்மிக்க இல்மல் லௌஹி வல் கலமி, உங்களுடைய அறிவில் என்றும் உள்ளது தான் லௌஹுல் மஹ்ஃபூதுல உள்ள அறிவு எல்லாம் படிக்கிறாரு புர்தாவில். அந்த துண்டு வந்து எனது ஆட்சேபனைக்குரிய துண்டு. ஒமஹுமா ககவுல் இம்ருல் கைஸ், இம்ருல் கைஸினுடைய கூற்றை போல, அகர்ரகி மின்னி அன்ன ஹுப்பகி காத்திலி வ அன்னகி மஹ்மா தஅமுரில் கல்ப யஃஅலி. ஃபாத்திமா பின்த் உபைத் பின் சஅலபா என்கிற அந்த பெண்மணியை தான் காதலிக்கக்கூடிய காலப்பகுதிகளில், பொதுவாக காதல் உலகம் என்கிறது ஒரு அருமையான உலகம் தான் அந்த காதல் உலகம் அப்படிங்கிறது. அந்த காதல் உலகத்தில் அவர் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் தான் ஃபாத்திமாவை காதலிக்கும் பொழுது படித்த ஒரு பாட்டு துண்டு தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது முஅல்லகாத்து சபுல இருக்குது. எனக்கு அந்த கவிதை கஅபாவில் தொங்கூடப்பட்ட என்னது காவியங்களில் இந்த 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 கவி அடியும் இருக்குது. அகர்ரகி மின்னி அன்ன ஹுப்பகி காத்திலி வ அன்னகி மஹ்மா தஅமுரில் கல்ப யஃஅலி. இதில் முன்துண்ட நீங்கள் பார்க்கலாம். அஃபாத்திம மஹ்லன் பஅத எனது பஅத ஹாத ததல்லுலி வ இன் குந்தி கத் அஸ்மஅத்தி சர்மி ஃபஅஜ்மிலி வ இன் குந்தி கத் சாஅத்கி மின்னி ஹலிகத்துன் ஃபசுல்லி சியாபி மின் சியாபிக்கு தன்சலி தனது தன்சுலி அப்படின்னு வரக்கூடிய அந்த கவிதைகள் தான் இந்த துண்டு வருது. அகர்ரகி மின்னி, என்னில் நின்றும் உன்னை ஏமாற்றி விட்டதா, என்னில் நின்றும் என்னிடத்தில் உன்னை ஏமாற்றி விட்டதா. அன்ன ஹுப்பகி காத்திலி, உன் மீதான காதல் என்னை கொல்லக்கூடியதாக இருக்குது. நான் சொல்லுமே யுவர் ஃபீலிங்ஸ் ஆர் கில்லிங் மீண்டு, உனது உணர்வுகள் என்னை கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு. அப்போ உனது காதல் என்னை கொண்டு கொண்டிருக்கிறது என்ற அந்த விஷயம் உன்னை ஏமாற்றி விட்டதா. அதாவது நான் காதலால் சாவுறேன், ஆனால் உனக்கு அதை பற்றி இந்த கணக்கும் இல்லாமல் நீ இருக்காயே, அதனால நல்லா நீ சாகு அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு போட்டு இருக்காயே, இதெல்லாம் உண்ட ஒரு வகையான பேத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அகர்ரகி மின்னி அன்ன ஹுப்பகி காத்திலி, உனது காதல் என்னை கொல்லக்கூடியதாக இருக்கிறது என்பது உன்னை மதிமயக்க வைத்து விட்டதா, உன்னை ஏமாற்றி விட்டதா, நான் உனது மயக்கி விட்டதா. அடுத்தது வ அன்னகி சொல்றாரு, இன்னும் நிச்சயமாக நீ மஹ்மா தஅமுரில் கல்ப, இந்த இம்ருல் கைஸினுடைய இதயத்துக்கு எதையாவது ஒன்றை நீ சொன்னால் யஃஅலி, அது உடனே செய்யும் என்ற அந்த உணர்வும் உன்னையே வந்து என்னது மதிமயக்கத்தில் ஆழ்த்தி விட்டதா. அதை நான் உன்னை கூடுதலாக காதலிப்பதும், நீ சொன்னால் எதையும் நான் செய்வேன், நீ சொன்னால் என்னது அதர நான் அத்தனை காரியங்களையும் செஞ்சிடறேனே, அந்த உணர்வு என்கிட்ட இருக்குதே, அந்த உணர்வையும் வச்சுக்கொண்டு என்னோட விளையாடுறா என்ன. நீ நினைச்சா பேசுவாய், நீ நினைச்சா பேசாம இருப்பாய், விளங்குத. நான் நினைச்சா நீ கூப்பிட்டு நீ நினைச்சா தான் என்னது வருவாய், இல்லாட்டி வரமாட்டாய், இந்த மாதிரி நினைச்சு கொண்டிருக்காய், விளங்குத. இதோட ஒரு வகையோட பேத்தனம் அப்படின்ட்டு ஏசுறாரு, விளங்குத. அல்லாஹ் அப்படி சிலாக்கள் என்ன கேட்டா, பொண்டாட்டி கொஞ்சம் கடும் பேரழகியாக இருந்தாள்னு சொன்னா
புருஷனை செய்வார் வழிவார், அவர் அவளோட பொறுத்தையால வழிவார், அப்படி கொஞ்சம் கூட காசிக்காரியாக இருந்தாலும் வழிவார், அவரை பொறுத்தையால கொண்டு திரிவார். இவ்வளோங்க ஏன் அவளுக்கு தெரியும் மாப்பிள்ளை என்னையும் விட்டு போட்டு போக மாட்டான் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவன் நல்லா வச்சு வேணும் மாடாக்கி அவனை இழுத்து அடிக்கிறேன் இவனுங்க அந்த மாதிரி. சரி, அதில் பட்டவனுக்கு தான் தெரியும் எங்கள மாதிரி. ஒமத்தா ககவுலில் ஆக அந்த இதுல அந்த வசனத்துல நீங்க விளங்கப்படுத்தல எது இலக்கணம் வாய். சரி, அதுல எங்க இலக்கணம் வந்திருக்குது இங்க பாருங்க. அதுல எங்க வந்திருக்குன்றால் மஹ்மா தமுர், மஹ்மா என்ன இப்ப மஹ்மாங்கிறத தமுரீன அமர முருளன்னு பார்த்தா முரீன என்கிற அந்த ஃபியல் அதுக்கு ஜெசும் நடந்திருக்கு. மஹ்மா என்னது தமுரீனன்னு இருக்கும். அது தமுரீன என்கிற அந்த முஅன்னஸ் ஹாதிர் முஃப்ரத் யமுரு யமுரானி யமுருன தமுரு தமுரானி யமுருன தமுரு தமுரானி தமுருன தமுரீன, அந்த தமுரீனங்கிறதுக்கு நான் ஜெசும் நடந்திருக்கு. ஷர்த் அது. எஃப்எல் என்கிற அந்த எஃப்எல்ல வந்து என்ன வந்து அந்த கஸ்ரா நடந்திருக்கிறது அந்த கவிதைக்காக வேணும். அந்த நீங்கள் எல்லா கவிதைகளையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த லீ ப்ரொனன்சியேஷனில் அது முடியும். அது இங்கே பாருங்க, அதுக்கு முந்துண்ட வந்திருக்குது அஃபாத்திம மஹ்லன் பஅலஹாத ததல்லுலி வ இன் குந்தி கத் அஸ்மஅத்தி சர்மி ஃபஅஜ்மிலி ஃபஅஜ்மிலி தன்சுலி. அது மாதிரி எஃப்அலின்னு வந்திருக்குது. ஆல்ரெடி எஃப்எல் தான் அது. வ அன்னகி மஹ்மா தஅமுரில் கல்ப எஃப்எல். அப்போ எஃப்எல் என்கிறது தான் எனது ஜெசும் வர வேண்டியது, அங்கே ஜெசும் நிகழ்ந்திருக்குது. அப்போ தமுரி ஷர்த்து, எஃப்அலி அது வந்து எஃப்அல் தனது, அது வந்து ஜவாப். சரி, ஒமத்தா இன்னும் மத்தா என்ற ஆமிலும் ஆகும். மத்தாங்கிறது ஒரு ஆமில். மத்தாங்கிறது சும்மா சாதாரணமாக நம்ம கேள்வி கேட்கும் பொழுது மத்தா அல் உத்துலா எப்போ விடுமுறை, மத்தா அஸ் சஃபர் எப்போ பயணம், மத்தா அல் இம்திஹான், மத்தா அல் இஹ்திப் அல் இன்திஹாப் தேர்தல் எப்போ அப்படின்னு நம்ம கேட்போம். மத்தானா எப்போது. இந்த மத்தாவோட என்னது இந்த மத்தாவும் முலாரியான ஃபியலுக்கு ஷரத் ஜவாப்ங்கிற அடிப்படையில் ஜெசும் செய்ய தகுதி பெற்றது. ககவுலில் ஆஹரி இன்னொரு கவிஞருடைய கூற்றை போல அவர் சொல்றாரு தெரியுமா, இது ஒரு ரெண்டாவது துண்டை போட்டிக்கிறாங்க, முன் துண்டை போட்டியில் அவங்க முன் துண்டு இந்த ஷரகுல இருக்கு. அனபுனு ஜலா வத்தல்லா உஸ்ஸனாயா மத்தா அத இல் இமாமத்த தஅரிஃபூனி என்கிற அந்த கவிதை அந்த கீழுக்கு இருக்கு. அந்த இதுக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா ஷரகுல காட்டிக்கிறாங்க அந்த துண்டை, முன் துண்டை. அனபுனு ஜலா வத்தல்லா உஸ்ஸனாயா மத்தா அத இல் இமாமத்த தஅரிஃபூனி. அனபுனு ஜலா, அனபுனு ஜலா நான் ஜலா உடைய மகன். ஜலா எங்க ஒரு ஆளோட பெயர். நம்ம பார்த்த ஜலா எஜுலு ஜலா அன் என்கிறது ஒரு ஃபியல் மாதிரி இருக்குது, ஆனால் ஃபியல் அல்லாது, அது ஒரு ஒருத்தர் பெயர். ஜலான்னு பேர் வச்சிருக்காங்க, நம்ம அலான்னு பேர் வைக்கிறோம், அலா உத்தீன் அலான்னு வைக்கிறோம், அது மாதிரி ஜலா. அப்ப ஜலாவுடைய மகன் நான். வத்தல்லா உஸ்ஸனாயா இன்னும் சனாக்கள் ஜலா என்கிறத இப்படி சொல்றாங்க. ஜலான்றது வந்து என்னன்னு கேட்டால் இப்போ நீக்கிற, அதாவது அகற்றுதன்னு கருத்து. அப்போ கஷ்டங்களை அகற்றக்கூடிய நபராக அவர் இருந்ததனால அவர் என்ன சொல்றாரு, நான் ஜலாவுடைய மகன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு சிலாக்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹு அலம். வத்தல்லா உஸ்ஸனாயா தல எத்துலுன்னு சொல்றது வந்து உதிக்கிறதுக்கு தான் சொல்றேன் அடிப்படையில். அதே தல என்கிறதுக்கு இந்த மலைகளுக்கு மேலே ஏறுறது அல்லது இந்த கணவாய்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாரது அதுக்கு தல என்றுவாங்க. தல அல் ஜபல் என்றால் மலையில் ஏறினான், மலையில் உதித்தான்னு சொல்றல்ல, மலையில் ஏறினான். சனிய துஞ்சமு சனாயாங்கிறது கணவாய். இந்த கணவாய் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் இரு மலைகளுக்கு மத்தியில், மலைச்சாரல்களுக்கு மத்தியில் மக்கள் நடமாறத்துக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒடுங்கிய குறுகிய பாதைக்கு சொல்றேன் கணவாயின்னு சொல்லி தமிழ்ல. அந்த கணவாய்களுக்கு இவர் போயிட்டு வாரான்னு ஏன் சொல்ல வாராண்டா, அந்த மலை உச்சிகளில் ஏறி ஏதாவது எதிரி படைகள் வருகுதா, ஏதாவது நமக்கு அச்சுறுத்தல் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நாட்கள் முந்திக்காலங்களில் மலை உச்சிகளுக்கு ஏறுவாங்க. அப்படின்னு அந்த கணவாய்களுக்கு மலையடி வாரங்களுக்கு எல்லாம் போயிட்டு தைரியமாக போயிட்டு வர ஆள் நான். அதுக்கு தல்லான்னு சொல்றாரு. தல்லாங்கிறது அம்சத்துல் முபாலகாவுடைய வசன் இல்லையா, ஃபஆல் வசன். சாதாரணமாக உதாரணமாக ஒரு ஆள் வந்து லாரிபு சொல்வதை விட லர்ராபுக்கு அர்த்தம் கூட, அப்படித்தானே. ஃபஆலுல் லிமா யுரித், அல்லாஹ் நினைத்ததை செய்பவன். ஃபஆல் ஃபாயிலை விட ஃபஆலுக்கு அர்த்தம் கூட. அப்ப நான் அது அடிக்கடி எனது இந்த மலை சீகரங்களுக்கு கணவாய்களுக்கு போயிட்டு வரக்கூடிய மகன் நான். போயிட்டு வருபவன் மகன் அல்ல, போயிட்டு வருபவன் நான், ஜலாவுடைய மகன். அதே போல கணவாய்களை அடிக்கடி தரிசித்து வரக்கூடியவன் நான். எனவே நான் அப்படி ஒரு தைரியசாலியான ஒரு ஆள் நான். நான் ஒரு பயந்தாங்கோழி அல்ல நான்.
மத்தா அல இல் இமாமத்தை, எப்பொழுது நான் போருக்குரிய அந்த தலைப்பாகையை கட்டிக்கொள்கிறேனோ அப்போது தயாரிஃபோனி, என்னுடைய வீர பராக்கிரமத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இப்போ வல அல் இமாமத்தை, வலன்னா வைக்கிறதான், தலையில தலைப்பாகையை வைக்கிறேன்னா தலையில தலைப்பாகையை கட்டிக்கிறது. போரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு தெரியும் அபுதுஜானான்னு சொல்லி சஹாபி அபுதுஜானோட சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த உஹது போரில் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அபுதுஜானாவெல்லாம் இந்த தலைப்பாக சிவப்பு தலைப்பாக கட்டி கொண்டு கடுமையாக போர் புரிந்தவர், உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு எல்லாம். அப்போ இந்த மாதிரி அந்த போரில் போர் உக்கிரமடைகிற நேரத்தில் வாள்வெட்டு வீச்சுக்கள் கனதியாகும் பொழுது தலைப்பாகையை கட்டிக்குவாங்க. அதை கட்டினா என்னது கொஞ்சம் ஜோஸ் ஆயிரும், ஜல்லிக்காட்டு தான். மத்தா அல இல் இமாமத்தை, நான் எப்பொழுது அந்த போருக்குரிய அந்த தலைப்பாகையை தலையில் சுத்திக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் தாரிஃபோனி, என்னை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நான் யார் என்று சொல்லி, என் வீரப்பராக்கிரமம் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த குறித்த கவிதையில் மத்தா என்கிறது அலா வலா யலாவுடைய முத்தக்கல்லிம் தான், யலாவுடைய முத்தக்கல்லிம் தான் அலாஉ நலாஉ. அப்போ அங்கே ஜெஸ்ம் நடந்திருக்கு. மத்தா அலா இல் இமாம் தான், கஸ்ரா தானே இருக்குன்னு கேட்டாங்க. கஸ்ரா இல்லை பாப்பா, அது அலா என்கிறத அல் இமாமத்தோடு நம்ம சேர்த்து வாசிக்கும் பொழுது இல்திகாவு சாக்கினை உடைக்கிறது கஸ்ரா வந்திருக்குது. இல்லாட்டி மத்தா அலா அல் இமாமத்து தான் அது. தஅரிஃபூனி அது ஜவாப், அரஃப யஅரிஃபு. அப்போ தஅரிஃபு தஅரிஃபானி தஅரிஃபூன, சாரி தஅரிஃபு யஅரிஃபு யஅரிஃபானி யஅரிஃபூன, தஅரிஃபு தஅரிஃபானி யஅரிஃப்ன, அப்புறம் தஅரிஃபு தஅரிஃபான் தஅரிஃபூன. அப்போ தஅரிஃபூனனி தஅரிஃபூனனின்னு வரணும். ஆனால் தஅரிஃபூனின்னு இருக்குது, நுண் விழுந்துட்டு, முதக்கர் ஜம்முடைய அந்த நுண் விழுந்துட்டு. சரி, அடுத்த செய்திக்கு வாங்க. வ ஐயான, இன்னும் ஐயானவும் ஆகும். ககௌலிஹி, அவருடைய கவிதையை போலன்னு சொல்லி ஒரு கவிதை காட்டிருக்காங்க. அந்த கவிதைக்கும் இதனுடைய அர்த்தத்துக்கும் என்னங்கிறது எனக்கு வழங்குதில்லை. நான் லிட்டரல் மீனிங்கை வாசிக்கொண்டு போகிறேன். ஏன்னா எனக்கு படிப்பிச்சவனும் இதுக்கான உண்மையான கருத்து சொல்லித்தரல, நானும் என்னென்று தேடலை. அந்த பலவீனத்தை நம்ம ஒத்துக்கொள்ள தர வேறு. இதில் முன்துண்டை நீங்க பாத்தீங்க, இது ஒரு துண்டு, இதில் முன்துண்டு ஒன்று இருக்குது. எப்படி இந்த மாதிரி இருக்குது? இதன் என்கிற அந்த கவிதை. இந்த கவிதையில முன்துண்டு கொஞ்சம் சிக்கல் ஒன்று இருக்குது. இதை நிறைய பேர் கவிதையாக காட்டினாலும் அந்த முன்துண்டு இதன் நாஜத்துல் அஜிஃபா உகானத் பி கஃப்ரத்தின் அவ்வளவு செழுமை இல்லை. அந்த கவிதையில செழுமை தன்மை ஒன்று இல்லை. அது ஏன்னா அது கவிதையை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும் சம்பந்தமா. இதன் நாஜத்து, நாயஜங்கிறது பெண் ஆட்டுக்கு சொல்றது. வெள்ளாடுல பெண் ஆடு இருக்கும் இல்லையா, அதுக்கு நம்ம சொல்ற நாயஜாண்டு. இதன் நாஜத்துல் அஜிஃபா, அஜிஃபா என்கிறது மெலிஞ்ச ஆட்டுக்கு சொல்ற, மெலிஞ்ச வெள்ளாடானது. கானத் பி கஃப்ரத்தின், காணத்தினால் அது இருக்கும் என்றால், அந்த இதாவுக்கு ஷரத் அங்கே தான் வருது. அப்போ இதா காணத்தின் நாஜத்துல் அஜிஃபா, மெலிந்த வெள்ளை ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்கும் என்றிருந்தால், பி கஃப்ரத்தின், கஃப்ரங்கிறது கட்டந்தரை. கட்டந்தரைன்னா பாலைவனத்தில் புட்கள் இல்லாத ஒரு கட்டந்தரை. நான் சொல்லுமே பாரான் பள்ளத்தாக்குன்னு சொல்லி அந்த மாதிரி புட்களே இல்லாத வறண்ட பிரதேசம். அப்போ அந்த வறண்ட பிரதேசத்தில் அந்த மெலிஞ்ச ஆட்டுக்குட்டி ஒன்று இருக்குமேயானால் ஃபஅய்யான மா தஅதில் பிஹிர் ரீஹு, ஃபஅய்யான மா தஅதில் பிஹிர் ரீஹு தன்சிலி. எப்போது ஐயானடா என்னது எங்கேனும் என, எங்கேனும் காற்று அதை திருப்பினால், எங்கேனும் காற்று அதை திருப்பினால், தன்சிலி அல்லது காற்றதை வளைத்தால், அதற்கு இந்த வளைக்கிறன்னு சொல்லலாம். காற்று எங்கேயாவது பக்கத்துக்கு அதை வளைச்சிச்சு என்று சொன்னால் தன்சிலி, உடனே அந்த ஆட்டுக்குட்டி என்னது இறங்கி வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த கவிதை இருக்கு. இந்த கவிதையினுடைய சரியான உள்ளக அர்த்தம் நமக்கு புரியுதில்லை. ஏன்னா இதுக்கு இந்த கவிதைக்கு யாரும் மகனா எழுதியதாகவும் விளங்கலை. சில கவிதைகளுக்கு கருத்து கொடுப்பாங்களே இதான் அர்த்தம்னு சொல்லி என்னென்று விளங்கலை. இங்க இவங்க அந்த துண்டை தான் காட்டிக்கிறாங்க. தன்சிலி, ஐயான என்கிற சொல் தஅதில் என்கிற ஃபியலுக்கு ஜெஸ்ம் செஞ்சிருக்குது ஷரத்துங்கிற அடிப்படையில். தன்சில் என்கிற ஜவாபுக்கும் என்னது ஜவாப் என்கிற அடிப்படையில் அங்கே ஜெஸ்ம் நிகழ்ந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வஹைசுமா, ஹைசுமாவும் ஆகும். ககௌலிஹி, அவருடைய கவிதையை போல. ககௌலி ஷாயிர், ஹைசுமா தஸ்தகிம் யுகத்திர் லக்கல்லாஹு நஜாஹன் ஃபி காபிரில் அஸ்மானி. ஹைசுமா தஸ்தகிம் யுகத்திர் லக் அல்லாஹு நஜாஹன் ஃபி காபிரில் அஸ்மானி. இது ஒரு அருமையான கவிதை. என்ன கவிதைகள் இப்படி தான் பாடப்படணும். பாருங்க எப்படி சொல்றாரு. ஹைசுமா தஸ்தகிம்,
நீ எங்கேனும் ஹைசுமண்டால் எந்த இடத்திலேனும் நீ சீராக நடந்து கொண்டால், இஸ்தகாமன்றது ஒரு நேர்த்தியாக முறையாக பண்பாக நடக்கிறது. இஸ்திகாமத்தை அறிக்கிறேன்னுவாங்களே, எங்கே போனாலும் அவர் இஸ்திகாமத், அவருடைய தொழுகை வணக்க வழிபாடுகள் பண்பாடுகள் பிறருடனான என்னது தொடர்பாடல்கள் அதெல்லாம் சீராக இருக்கிறது. தஸ்தகிம்னா நேர்த்தியான, முஸ்தகிமனால் முஸ்தகிம் ரஜுல் முஸ்தகிம் என்ன அவர் ஜெனிவினான். அவர் நீ எங்கே இருந்தாலும் நீ ஜெனிவினாக நடந்தால், ஜெனிவின் சீரான ஆளாக நீ நடந்தால், யுகத்திர் லக்கல்லா அல்லாஹு தாலா உனக்கு ஏற்படுத்தி தருவான் நஜாஹன் வெற்றியை, அல்லாஹ் உனக்கு வெற்றியை ஏற்படுத்துவான். ஃபி காபிர் அஸ்மான் வருங்காலங்களில் எதிர்காலங்களில், காபிர்ன்ற அர்த்தம் ரெண்டு கருத்தில் வரும். காபிருல் அஸ்மான்ங்கிறது கடந்த காலத்துக்கும் வரும் எதிர்காலத்துக்கும் வரும். அது அடுத்த பொறுத்து நம்ம தீர்மானிக்கணும். அந்த சொல்ல அப்படி அந்த இரண்டு கருத்துக்களை மருவியே சொல்லாது. இப்போ நாங்கள் ஃபில் ஐயாமில் காபிராண்டால் முந்தி காலத்தில் ரெண்டு அர்த்தம். இப்போ இந்த ஃபில் முஸ்தக்பல் எதிர்காலத்தில். அப்போ எதிர்காலத்தில் அல்லாஹ் தனக்கு வெற்றி தருவான். நீ சீரானவனாக சிறப்பானவனாக நல்ல முறை நீ நடந்துக்கிட்டாயின்னா அல்லாஹ் அவனுக்கு எதிர்காலத்தில் வெற்றிகளை விமோசனங்களை அல்லாஹ் தனக்கு ஏற்படுத்தி தருவான். ஒரு அருமையான கவிதை. இதில் ஹைசுமாங்கிறது தஸ்தகிம் என்கிற இஸ்தகீம் என்கிற ஃபேலுக்கு ஜிஸ்ம் செஞ்சிருக்கு ஷர்த் என்கிற அடிப்படையில். யுகத்திர் லக்க யுகத்திர் என்கிறது ஜவாப். அதே மாதிரி இன்னொரு பைத்து காட்டுறாரு, வ இத்மா இத்மாவும் ஆகும் கக்கௌலி அவருடைய கவிதையை போல. வ இன்னக இத்மா தஅதிமா அன்த ஆமிருன் பிஹி துல்ஃபிமன் ஈயாஹு தஅமுரு ஆத்தியா. ஒரு அருமையான கவிதை. இந்த கவிதைக்கு நான் வரிக்கு வரி கருத்து வாசிக்க முந்தி மேட்டரை சொல்லிடுறேன். என்ன சொல்றாருன்னா அந்த கவிதையில, நீ ஒரு விஷயத்தை ஏவுறாயின்றால் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை நீ செய்வாப்பா, அப்படி செஞ்சாயின்றால் உன்னையை கண்டு உன்னையை பின்பற்றி மற்றவங்க ஆட்டோமேட்டிக்கலி செய்வாங்க. நீ ஒரு விஷயத்தை ஏவுறாயின்னா ஃபர்ஸ்ட் அதை நீ அமுல்படுத்து, அப்போ உன்னை புறத்தியால மற்றவன் வருவான். நீ பெரிய அவங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, கெமிஸ்ட்ரி பாடம் எடுக்க தேவையில்ல, உன்னை சும்மா ஆட்டோமேட்டிக்கலி பின்பற்றுவானோ. பாருங்க சொல்றாரு, வ இன்னக்க நிச்சயமாக நீ இஸ்மா தஅதி நீ ஏவுவாய் என்றிருந்தால், இஸ்மானது ஷரத்துடைய அர்த்தம், நீ ஏவினால், மா ஒன்றை இஸ்மா தஅதி தானே. வ இன்னக்க நிச்சயமாக நீ இஸ்மா தஅதி நீ செய்தால், மானால் ஒன்றை நீ செய்தால், அந்த ஆமிருன் பிஹி நீ அதை கொண்டு ஏவுவாயே அவ்விதமான ஒன்றை, அந்த நீ ஆமிர்ன ஏவுவாய் பிஹி அதை, அப்போ அதை கொண்டு நீ ஏவுவாய் அவ்விதமான ஒன்றை நீ செய்தால். அத்தாயத்திங்கிறதுக்கு வந்தாண்டு கருத்து இருப்பதை போல செய்தாண்டு கருத்துக்கு அத்தாயத்திக்கு குர்ஆன்ல ஏகப்பட்ட இடங்கள் அந்த சொல் வந்திருக்குது. வல்லா தீனல் ஃபாஹிஷத்தை மானக்கடான விஷயத்தை செய்யக்கூடிய அந்த பெண்கள் அப்படின்னு வரும். அப்போ செய்கிறேன்னு கருத்து. அப்போ நீ ஏவக்கூடிய காரியத்தை நீ செய்தா துல்ஃபிமன் ஒருவனை நீ பெற்றுக்கொள்வாய் கண்டுகொள்வாய். அல்ஃபா யுல்ஃபி இல்ஃபான் அது ஒரு ஃபியல். அல்ஃபா யுல்ஃபின பெற்றுக்கொண்டான். துல்ஃபிமன் நீ ஒருவனை கண்டுகொள்வாய் பெற்றுக்கொள்வாய். ஈயாஹு தஅமுரு அவனுக்கே நீ ஏவுவாயே அவ்விதமான ஒருவனை, நீ யாருக்கு ஏவுவாயோ அத்தகைய ஒருவன் நீ கண்டுகொள்வாய். ஆத்தியன் அதை செய்யக்கூடியவனாக. அப்ப நீ யாருக்கு ஏவுறாயோ அவனையே நீ கண்டுகொள்வாய், அவன் செய்பவனாக. அப்ப என்ன சொல்லுவாரு, நீ எதையாவது ஒன்றை ஏவும் பொழுது அதை நீ செஞ்சா, நீ யாருக்கு அதை ஏவினாயோ அதை அவன் ஆட்டோமேட்டிக்கலி செய்வான் அப்படிங்கிற செய்தியை சொல்றார். இப்போ இதில் எங்கே வருது, இத்மா என்கிற சொல் தஅதி என்கிற அந்த முலாரியான ஃபியலுக்கு என்ன செஞ்சிருக்குது, ஜெசும் செஞ்சிருக்குது. தஅதி அத்தா தீன்னு ஒரு யா ஒன்று இருக்கும். அதே போல் ஜவாப் துல்ஃபி அல்ஃபா யுல்ஃபி. அப்போ அதை துல்ஃபி வரக்கூடிய அந்த துல்ஃபி என்கிற முலாரியான ஃபியலுக்கு ஜெசும் நடந்திருக்குதாங்க, யா அது செய்யப்பட்டிருக்குது. கடைசியாக ஒரு கவிதை காட்டிக்கிறாரு. வ அண்ணா அண்ணா என்கிற ஆமீனுக்கு ஒரு கவிதை உண்டு கக்கௌலிஹி. இந்த கவிதை எனக்கு கொஞ்சம் புதுசு, இதை நான் வேறு எந்த புத்தகங்களையும் காணலை, நானும் இந்த புத்தகம் முதல்ல படிக்கலையே, அதே வேறு விஷயம். இந்த கவிதையை பார்த்த உடனே இதில் முன் துண்டு பின் துண்டுகள் இருக்குது, ஆனால் இந்த கவிதை எனக்கு புதுசு. நீங்கள் கண்டிப்பாக எனக்கு தெரியல, நான் இதை ஆனால் கருத்து வாசிப்பேன். நான் அதுக்கு என்ன கவிதைக்கு கருத்து எனக்கு விளங்குது, வாசிப்பாப்போம். என்ன சொல்றாரு பாருங்க. فأصبحت أن تأتيها تستجر بها تجد فرجا منها إليك قريبا. إليك قريبا என்கிற அந்த கவிதை, அந்த பின் துண்டு, இந்த கவிதையினுடைய பின் துண்டை ஷரகுல நீங்க பாருங்க. இந்த குறித்த பிடிஎஃப்ல 161வது பக்கத்துல அந்த பிடிஎஃப்ல ஷரகுல கடைசி வரிக்கு மேலுக்கு பாருங்க.
கடைசி வரைக்கும் மேலுக்கு இருக்கு. தஜித் ஃபரஜன் மின்ஹா இலைக்க கரீபா. இந்த பிடிஎஃப் நீங்க பார்க்கலாம். இந்த 161வது பக்கத்துல கடைசி வரைக்கும் மேல் வரைக்கும் துண்டு இருக்கு, பேலன்ஸ் துண்டு இருக்கு. என்ன கவிதை பாருங்க. ஃபஅஸ்பஹ்த, நீ மாறி விட்டாய். அஸ்பஹன மாறுறது, நீ மாறி விட்டாய். மாறி விட்டாய்ன்னு சொல்வதை விட மாறி விடுவாய் என்று சொல்லி முதாரில கருத்து வாசிச்சா கருத்து சரியா வருது. ஷரத் ஜவாபுக்கு நீ மாறி விடுவாய். அன்னா தஅதீஹா, அன்னா தஅதீஹா, இந்த ஹாவுல வரக்கூடிய லமீர் எதை பார்த்து மீளுது என்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதில் அந்த விளக்கம் போடும் பொழுது அவங்க அதுக்கான அந்த சரியான விளக்கத்தை கொடுத்த மாதிரி எனக்கு பெருசாக விளங்கல்ல. ஒரு இடத்தை சொல்கிறாங்களா அல்லது ஒரு பொம்பளையை பற்றினது கதைக்கிறாங்களாங்கிறது அதில் சரியானது மென்ஷன் பண்ணப்பட்டில்லை. ஒரு சோதனையை பற்றி சொல்வது மாதிரி அதில் என்னது அந்த துண்டை பார்த்தா விளங்குது. அல்லாஹு ஆலம். சரி, நான் வாசிக்கிறேனே. ஒரு பெண்ணாக நம்ம வச்சு கொண்டால் கருத்து லேசாக கொடுக்கலாம். ஒரு சோதனைன்னு வைப்பதை விட பாருங்க. ஃபாஸ்பஹ்த, நீ மாறி விடுவாய். அன்னா தஅதீஹா, அவளிடத்தில் நீ எப்போதாவது வந்தால். அத்தாயத்தின வாரைத்தனை, எப்போதாவது நீ அவளிடத்தில் வந்தால். தஸ்தஜிர் பிஹா, என்றால் அவளிடத்தில் நீ பாதுகாப்பு தேடினாள். இஸ்தஜார்ன்றது பாதுகாப்பு தேடுறது. அல்லாஹும்ம அஜிர்னி அன்னதி மினன், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் நம்ம சொன்னானே, எங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. அப்போ இஸ்தஜார்னா பாதுகாப்பு தேடுறது. அப்போ என்றால் நீ அவளிடத்தில் பாதுகாப்பு தேடி வந்தால். அன்னா தஅதீஹா, எப்போதாவது அவளிடத்தில் நீ வந்தால். என்றால் எப்போதாவது அவளிடத்தில் நீ பாதுகாப்பு தேடி வந்தால். தஜித், நீ கண்டுகொள்வாய். ஃபரஜன், இந்த நிவாரணத்தை. நீ எனது நிவாரணம் என்கிறது இப்போ ஒரு விடுதலை, ஒரு நிவாரணத்தை நீ பெற்றுக்கொள்வாய். கரீப் என்றால் சீக்கிரமான ஒரு நிவாரணம். இலைக்க, உனக்கான. மின்ஹாண்டால் எனது அவளிடமிருந்து உனக்கான ஒரு 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 சீக்கிரமான நிவாரணத்தை நீ கண்டுகொள்வாய் அப்படின்னு ஒரு கருத்துன்னு வைக்க அதுக்கு எளிமையாக இருக்குது. உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கருத்துப்பட்ட எனக்கு சொல்லுங்க, எனக்கு அப்படித்தான் விளங்குது. ஃபஅஸ்பஹ்த, நீ மாறி விடுவாய். அன்னா தஅதீஹா தஸ்தஜிர் பிஹா, அவளிடத்தில் நீ எப்போதாவது வந்தால். என்றால் அவளிடத்தில் நீ எப்போதாவது பாதுகாப்பு தேடி வந்தால். தஜித், நீ பெற்றுக்கொண்டவனாக ஆகிவிடுவாய். எப்படி, எதை பெற்றுக்கொண்டவனாக? ஃபரஜன் கரீபன், அண்மித்த ஒரு நிவாரணத்தை, ஒரு விடுதலையை, சீக்கிரமான ஒரு விடுதலையை நீ பெற்றுக்கொள்வாய். மின்ஹான், அவளிடமிருந்து. இல்லைக்குன்னா உனக்கான விடுதலையை நீ பெற்றுக்கொள்வாய் அல்லது நிவாரணத்தை நீ பெற்றுக்கொள்வாய்ன்னு இருக்குது. இப்போ இதில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அண்ணா என்கிறது தஅதீஹா, அத்தா தி எங்களை தஅதீ என்கிற முதாரி ஃபீலுக்கு என்னது ஜிஸ்ம் செஞ்சிருக்குது, யா ஹதுப் செய்யப்பட்டிருக்கு. தஸ்தஜிர் அது பதில் தானே, அதை விடுங்க. தஜித் என்கிறான் ஜவாப். தஜித்னு வந்திருக்குது, அங்கே ஜிஸ்ம் நடந்திருக்குது. வஜத எஜிது தானே, வஜத எஜிது என்கிற ஃபியல். சரி, அப்போ இதுக்கு பிறகு சொல்கிறாரு ஃபஹாதிஹில் அதவாத்து, இந்த எல்லா அதாத்துக்களும், இந்த எல்லா ஆமில்களும், அல்லத்தி தஜிசிமு ஃபியலைனி, இரண்டு முலாரியான ஃபியர்களுக்கு ஜிஸ்ம் செய்யக்கூடிய இந்த அத்தனை ஃபியர்களும் வயுசம்மா அப்படித்தானே இருக்குது. ஃபஹாதிஹில் அதவாத்து தஜிசிமு ஃபியலைனி, அது பிறகு வயுசம்மா அல் அவ்வலு மின்ஹான்னு இருக்கு. அந்த வாவை வெட்டணும் பிள்ளைகள், அந்த வாவை வெட்டி விடுங்க, அப்பதான் சரியான கருத்து வரும். ஃபஹாதிஹில் அதவாத் அல்லத்து ஜிஸ்ம் ஃபியலைனி, இரண்டு முதாரியன்கள் ஜிஸ்ம் செய்யுமே அத்தகைய இந்த எல்லா ஆமில்களும். யுசம்மல் அவ்வலு மின்ஹா, அவைகள் நின்று முதலாவதற்கு சொல்லப்படும் ஷர்தன், ஷர்த்து என்று சொல்லப்படும். வயுசம்ம சானி, இரண்டாவதுக்கு சொல்லப்படும் ஜவாபன் வஜசான், ஜவாப் அல்லது ஜஸா, அதாவது பதில் கூற்று என்று கூறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு நம்மளுக்கு இன்றைக்கி போதும் மக்கள். இன்ஷா அல்லாஹ் மற்ற பகுதி ஒரு டீப்பான பகுதி, அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைய அமர்வில் பார்ப்போம். பார்த்தோம்னா அங்கே என்னது இந்த ஃபியலுடைய கரைச்சல்கள் தொல்லைகள் நீங்கி நம்ம இஸ்மு பக்கம் நம்ம போயிடுவோம். அப்போ அங்கால போகிறதெல்லாம் மிச்சம் லேசான பகுதிகள் தான். ஹைத் பாரக்.